மிகுந்த கனி. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். யோவான் 15:8. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தெய்வீக நற்குணங்கள் என்னும் கனிகளை கொடுக்கின்ற வாழ்க்கையாகும். நம்முடைய ஜெபம், தியானம், சபை கூடுதல்கள், பாடல்கள், பிரசங்கங்கள் இவைகளினால் தேவன் மகிமைப்பட்டு விட்டார் என்று நாம் முழுமையாக கூற முடியாது. நாம் நம்முடைய ஜென்ம சுவாப அனுபவங்களை களைந்துவிட்டு கிறிஸ்துவுக்கு ஏற்ற சுவாபங்களை நம்மில் வெளிப்படுத்தும் போதுதான் தேவன் பிறர் நடுவில் மகிமைப்படுகின்றார். அந்த கனி கொடுக்கும் அனுபவத்திற்காகவே தேவன் காத்திருக்கின்றார். கனி கொடுப்பது கூட ஏதோ ஒரு கிறிஸ்தவ பக்திக்காக சில நற்குணங்களை மட்டும் கொண்டிருப்பது அல்ல. நாம் மிகுதியான கனிகளை கொடுக்கும்போதுதான் தேவன் மகிமைப்படுகிறார் என்று இயேசு சொன்னார். ஆனால் மிகுதியான கனி கொடுக்கும் அனுபவம் யாருக்குமே எளிதில் விரைவாக வந்துவிடாது. முதலில் சாதாரணமாக கனி கொடுக்கும் அனுபவத்திலேயே அது ஆரம்பிக்கும். நம்மை நாமே செழிப்புள்ள திராட்சை செடிகளாக மாற்றிவிட முடியாது. தேவன் பரிசுத்த ஆவியின் மூலம்தான் நம்மில் அந்த கனி கொடுக்கும் அனுபவத்தை உருவாக்குகின்றார். ஆனால் நமக்கு கிடைத்த கொஞ்சம் செழிப்பில் அல்லது குறைவான வாய்ப்புகளுக்கு நடுவில் எந்த அளவு கனி கொடுக்கின்றோம் என்று தேவன் கவனிக்கின்றார். நம்முடைய பரிசுத்தத்தையும் உண்மையையும் வெளிப்படுத்துவதற்கு கிடைத்த சின்ன சின்ன வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நாம் சரியாக பயன்படுத்த விழிப்பாய் இருக்க வேண்டும். நமக்கு முன்புள்ள கொஞ்சம் சூழ்நிலையில் மன உண்மையுடன் நடந்து அதற்கு ஏற்ப கொஞ்சம் கனிகளாவது கொடுக்கும்போதுதான் தேவன் மென்மேலும் நம்மை செழிப்பாக செய்கின்றார். நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் வாய்ப்புகளில் உண்மையாக இருந்து கனி கொடுத்தால்தான் நமக்கு விசாலமான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதற்கேற்ப கனி கொடுக்கும் இயல்பு செயல்படும். கொஞ்சத்தில் உண்மையாக இராதவர்களுக்கு மிகுதியான வந்தாலும் உண்மையாக இருக்க முடியாது. பிலதெல்பியா சபையின் ஒரு முக்கியமான விசேஷம் என்னவென்றால், அதற்கு கொஞ்சம் பலன் இருந்தும் வசனத்தை கைக்கொள்ளுவதில் உறுதியாயிருந்தது. எனவே உயிர்த்தெழுந்த இயேசு அந்த சபையை பாராட்டி திறந்த வாசலை வைப்பதாக வாக்களித்தார். சிந்தனைக்கு, கடந்த கால வரலாறு அல்ல, நிகழ்கால நிஜமாக வாழ்வதே கிறிஸ்தவம். ஆமேன்.